ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் 90 டேஸில் எந்தெந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஒரு பர்ச்சேஸ் கூட பண்ணலை அப்படின்றத டாக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இது கண்டிப்பாக வந்து ரிட்டன்ஷன் அனாலிசிஸ், சேர்ன் அனாலிசிஸ், மார்க்கெட்டிங் ரீஎங்கேஜ்மெண்ட் பிளான், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூஸ் கேஸஸ்க்காக இந்த டேட்டா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை எப்படி டாக்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சீரியஸை கண்டினியூஸாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எடுத்திருக்க பிஸ்னஸ் சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் 10,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களில் யாரெல்லாம் லாஸ்ட் 3 மந்த்ஸில் பர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது அதை வச்சு மார்க்கெட்டிங் டீம் ரீஎங்கேஜ்மெண்ட் பிளான் பண்ண முடியும். அவங்களெல்லாம் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் ரெடி பண்ண முடியும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் சினாரியோ. இதுக்கு வந்து நம்ம 90 டேஸ் எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட்டு 90 டேஸில் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு பர்ச்சேஸாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரீசன்ட் கஸ்டமர்ஸ். இல்லை லாஸ்ட்டு 3 மந்த்ஸில் எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸை ரிட்ரைவ் பண்ணி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கான ரீஎங்கேஜ்மெண்ட் பிளான் வந்து மார்க்கெட்டிங் டீம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஃபெச் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த செனாரியோவுக்கு நான் எடுத்திருக்க டேட்டா செட் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் டேபிள் தான் வித் கேலண்டர் டேபிளோட. அது வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் ரீஜன்ற டேபிள். இந்த டேபிளில் நமக்கு பார்த்திங்கன்னா டேட், ரீஜன் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா கஸ்டமர் நேம் நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு ஐடென்டிஃபையர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அவங்க வந்து ஆக்டிவ் கஸ்டமரா இன்ஆக்டிவ் கஸ்டமரா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டேட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிஸ்னஸ் சினாரியோவுக்கு காமனாக எல்லோரும் பண்ணுற அப்ரோச் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு கஸ்டமர் நேம், ஆர்டர் டேட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து டேட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட ஸ்டேட்டஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு நியூ மெஷர் கிளிக் பண்ணுறேன். கஸ்டமர் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஸ்விட்ச் ஃபார்முலாவில் ட்ரூ, செலக்டட் வேல்யூவில் ஆர்டர் டேட், இந்த ஆர்டர் டேட் வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு டுடே -90 இருந்துச்சு அப்படின்னா ஆக்டிவ், இல்லைன்னா இன்ஆக்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷர் க்ரியேட் பண்ணி இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு யாரெல்லாம் லாஸ்ட் 90 டேஸில் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஆக்டிவ்னு வருவாங்க, யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலையோ அவங்கெல்லாம் இன்ஆக்டிவ்னு வருவாங்க. ஸோ இது வந்து காமனாக பண்ணுற அப்ரோச். இதில் சில மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை இம்ப்ளிமெண்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு கரெக்டான அப்ரோச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை நம்ம 2 ஸ்டெப்பில் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லாஸ்ட் ஆர்டர் டேட், ஒரு கஸ்டமரோட லாஸ்ட் ஆர்டர் டேட் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இன்ஆக்டிவ், ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஆர்டர் டேட் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் டேட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கால்குலேட் மேக்ஸ் ஆஃப் ஆர்டர் டேட். ஆர்டர் டேட்டோட மேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபில்டர் கண்டிஷனில் ஆல் எக்ஸப்ட் யூஸ் பண்ணணும். எதுக்காக ஆல் எக்ஸப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவை எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணணும், பட் கஸ்டமர் நேம் அதுதான் நம்மளோட ப்ரைமரி. கஸ்டமர் நேமோட ஃபில்டர் மட்டும் ரிமூவ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஆல் எக்ஸப்ட் யூஸ் பண்ணுறோம். டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கஸ்டமர் நேம், பெரும்பாலும் கஸ்டமர் ஐடி தான் வரும், பட் நமக்கு இங்கே டேட்டா செட்டில் கஸ்டமர் நேம் இருக்கிறதுனால கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணுறோம். கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இதே நீங்கள் ஆட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேட்டஸை ரிமூவ் பண்ணிட்டு லாஸ்ட் ஆர்டர் டேட் இந்த காலமை ஆட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு லாஸ்ட் ஆர்டர் டேட் வந்துடுச்சு. இந்த ஆர்டர் டேட் லாஸ்ட் 3 மந்த்ஸ் பீரியடில் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நியூ மெஷர் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். இதில் ஜஸ்ட் இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் ஆர்டர் டேட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் டேட் வந்து லெஸ்ஸர் தென் டுடே -90 இருந்தது அப்படின்னா இன்ஆக்டிவ், அப்படி இல்லைன்னா ஆக்டிவ். ஸோ இது வந்து இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். ஸோ இதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான லாஜிக். ஸோ முன்னமே சொன்ன மாதிரி இந்த 2 லாஜிக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அதை நம்ம கிராஸ் செக் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை. ஸோ கஸ்டமர் நேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எங்கெல்லாம் பிரச்சனை வரும்னா, ஒரே கஸ்டமர் மல்டிபிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல
பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ 1186 அப்படின்ற கஸ்டமரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்க, கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து நியூ லாஜிக், அதாவது கரெக்டான லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லாஜிக், காமன் அப்ரோச் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இது ஆக்டிவ்னு இருக்குது, இன்னொன்று இன்ஆக்டிவ்னு இருக்குது. ஏன் இது ஆக்டிவ்னு இருக்குன்னா, இது வந்து வித்தின் த ரேஞ்ச், அதாவது 90 டேஸ் பீரியடுக்குள்ளே இருக்குது, அதனால் ஆக்டிவ். இது வந்து 90 டேஸ் பீரியடுக்கு வெளியில் இருக்குது, அதனால இன்ஆக்டிவ்னு வருது. பட் நம்ம நியூ லாஜிக்கை பேஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஆக்டிவ்னு தான் காட்டுது. ஏன் அப்படின்னா, நம்ம கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் குரூப் பண்ணுறோம், ஆர்டர் டேட்டை பேஸ் பண்ணி கிடையாது. அதாவது இந்த கஸ்டமர் இப்போ நமக்கு ஆக்டிவாக இருக்காரா இல்லையான்றது தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னும் போது இது வந்து கரெக்டான லாஜிக், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட பெஸ்ட் அப்ரோச் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த பிஸ்னஸ் கேஸுக்கு இந்த மாதிரி 2 கார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அடிஷ்னலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ஆக்டிவ் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்டிவ்ன்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக பிஸ்னஸ் யூஸருக்கு இன்சைட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தவிர வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போது நம்ம 90 டேஸ்ன்னு பை டிஃபால்ட்டாக கொடுத்துட்டோம், இதை வந்து நீங்கள் டைனமிக்காக கொடுக்கலாம். ஸோ அது எப்படின்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நியூமரிக் ரேஞ்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டேஸ்ன்றதை நம்ம மீன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டேஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இன்க்ரிம் வந்து ஒரு 10 டேஸ் 10 டேஸாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு 180 டேஸ் வரையும். ஸோ இதை வந்து ஆட் ஸ்லைஸராக மாற்றிக்கணும். ஸோ இப்போ இங்கே மூவ் பண்ண 10 டேஸாக டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம 90 டேஸ்ன்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக இந்த பேராமீட்டர் ரெஃபர் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த டேஸ் வேல்யூ இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மாறுறது. 60 டேஸ் 30 டேஸ் எல்லாமே மாறுது பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இன்ஆக்டிவ் கஸ்டமர்ஸ், அதாவது ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே ரொம்ப நாளாக பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிற கஸ்டமர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்கள எப்படி ஷோ பண்ணுறது டேஷ்போர்டில் அப்படின்றத டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பெஸ்ட்டு சொல்யூஷன் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.